வணக்கம் குழந்தைங்களே. இன்றைக்கி சோமுங்கிறவரை பற்றி ஒரு கதை பார்க்கலாம். சோமு கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 ஆடு வளர்த்திட்டு இருந்தாராம்மா. அதில் ஒரு ஆடு மட்டும் ஒரு நாள் காணாமல் போயிடுச்சான். மேய்க்கருக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அது திரும்பி வீடு வந்து சேரல. தேடி தேடி பார்த்தாரு, எங்கே தேடியும் கிடைக்கல. சரி, எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே கவலையாக இருந்தார். அப்போ ஒரு முறை சந்தைக்கு போயிருந்தாராம்மா. சந்தைக்கு போய் பார்க்கும்போது சந்தையில் ஒரு ஆடு, இவரோட ஆடு மாதிரியே ஒரு ஆடு இருந்ததாம்மா. கிட்ட போய் பார்த்தாராம்மா. கிட்ட போய் பார்த்துட்டு அதை தலையை தொட்டு பார்த்தாராம்மா. அதுக்கு ஒருத்தன் சண்டைக்கு வந்துட்டானாம்மா. என்னப்பா நீ ஆடு நான் விலைக்கு விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு விலை பேசாமல் நீ ஆட்டு மேலே கையை வைக்கிற, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், நான் 5 வருஷமாக ஆடு வளர்த்திட்ருக்கேன் அப்படின்னு சொன்னானாம்மா. அப்படியா, சரி, உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சாம்பா சோமுக்கு. என்ன பண்ணனாமா, தன்னோட தலையில் ஒரு மாலை கட்டியிருந்தா, நம்ம அதை கழட்டி அந்த ஆட்டோட கொம்பு மேலே போட்டுட்டு, சரி, நீ 5 வருஷமாக வளர்த்துனேன்னு சொல்கிறீல்ல, உன்னோட ஆடு ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும், அது எந்த கொம்புன்னு சொல்லு, வலதா இடதான்னு சொல்லு அப்படின்னு கேட்டானாமா. அவன் என்ன ஒரே தடுமாற்றமாயிருச்சு அவனுக்கு. ஏன்னா அவன் சரியாக கவனிக்கலை. அவன் புதுசாக ஆடு திருநவன் தானே. முதல்ல வலதுங்கிறானாமா. வலதா அப்படின்னு சொன்னால் இடதுங்கிறானாமா. இப்போ வலது இடதுன்னு இப்படியே குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டாங்களாம்மா. என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்கும்போது சோமு சொன்னானாம்மா, பாருங்கள், என்னோடய ஆடு ஒன்று காணாமல் போயிடுச்சு, அந்த ஆடு தான் இது, இவன் திருடிட்டு வந்திருக்கான் என்கிட்ட இருந்து. இப்போ நான் கேட்டால் ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டால் வலது இடதுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறான். சரி, எடுங்கப்பா, அந்த துணியை விளக்குங்க, பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம்மா ஜனங்கள்லாம். துணியை விளக்கி பார்த்தா 2 கொம்புமே உடையலையாம்மா. அப்போது எல்லோரும் கேட்டாங்களாம்மா, ஏப்பா நீ 2 கொம்புமே உடையல, அப்புறம் நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லவுமா, ஆமாங்க, இவன் 5 வருஷமாக வளர்த்திருந்தா இவன் சொல்லணுமல்ல, நம்மளோட ஆடு 2 கொம்பும் உடையாத ஆடு அப்படின்னு சொல்லணுமல்ல, இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னானாம்மா. அப்புறம் எல்லாரும், ஏப்பா இப்படி பண்ண, நீ திருடன் தான், நீ தப்பாக ஒத்துக்கோ, இல்லைன்னா போலீஸ்காரங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்கண்ணாம்மா அவனை. அப்புறம் சோமுக்கு ஆடு கிடச்ச திருப்தியோட வீடு போய் சேர்ந்தானாம்மா. கதை பிடிச்சிருந்துதான் இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். வணக்கம் குழந்தைங்களே.